மா ம். எங்க ஸ்கூல்ல பசங்களுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோமா. சரி. அந்த ப்ரோக்ராம்க்கு நாங்களே ஏதாவது புதுசா வித்தியாசமா பண்ணணும்னு சொல்லிருக்காங்கம்மா. அப்படியா? சரி சரி. அதனால எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா. என்ன ஐடியா? நம்ம அப்பாக்கு ஹிந்தி சூப்பரா தெரியும்ல. ஆமாண்டா, நல்லா தெரியுமே. அதனால ஒரு தமிழ் பாட்டை ஹிந்தில மாத்தி பாட சொல்லலாமா. சரிடா, சரி கேட்போம் அப்பாட்ட வா. ஏங்க, நாளைக்கு தம்பி ஸ்கூல்ல ஏதோ ப்ரோக்ராம் இருக்கான், எல்லாம் வித்தியாசமா செய்யணுமா. அவனே ஒரு ஐடியா பண்ணியிருக்கான். தமிழ் பாட்டை வந்து ஹிந்தில மாத்தி பாடணுமா. உங்களுக்கு தான் ஹிந்தி நல்லா தெரியும்ல, அதனால அவனுக்கு எப்படின்னு சொல்லி கொடுங்க. இங்க வாப்பா, சொல்லு என்ன பண்ணும். அப்பா, கர்ணன் படத்துல கண்டா வர சொல்லுங்க கையோடு கூட்டி வருங்க பாட்டு இருக்குல்ல. ஆமா. அத ஹிந்தில மாத்தி பாட சொல்லி தெரியா. அப்படியா? வெயிட் பண்ண. ஓகே, பாடலாமா? பாடலாமே. கண்டா ஆனே கே போலோ, கர்ணன கையோடு லேலே காவோ. கண்டா ஆனே கே போலோ, கர்ணன கையோடு லேலே காவோ. கண்டா ஆனே கே போலோ, கர்ணன கையோடு லேலே காவோ. எப்படி? அப்பா, இதுல கண்டாவும் அப்படியே வருது, கையோடவும் அப்படியே வருது, அது எப்படிப்பா? அதாவதுப்பா, ஒரு சில பாடல்கள்லாம் வந்து வரும்போது அந்த வார்த்தைகள்லாம் வந்து அப்படிதான். எப்படி சொல்றது, அது வந்து உனக்கு புரியாது. நீ போய் கண்டிப்பா பாடு, கண்டிப்பா நீ வின்னராவ. கதைய கேளு தாய் குலமே.